இரு இரு இரு, என்னப்பா சத்தம் வித்தியாசமா இருக்கு? எவ்வளவு நேரம் மெலோடியான சாங்க பாத்தீங்க, ஸ்பீட ஏத்துறோம், இப்ப பாருங்க ஆடுத.
చీకటిలో నాకు వెలుగాయను తన మార్గములో నన్ను నడిపించేను అంధకార శక్తులే కావలించగా పాపములో శాపములు నేనుండగా నన్ను రక్షించే దేవుడే నా కోసం వచ్చెను తన రక్తంతో నన్ను తిరిగి సరిచేసెను இந்த ஸ்பீடு இந்த சாங் இன்னும் பத்தாது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கொடுங்க எனக்கு கொஞ்சம் வைபை ஏத்துங்க இருங்க, எங்க போறீங்க? சும்மா ஆடிட்டு மட்டும் போனா பத்தாது, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போங்க. ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி சுமந்தீரே நன்றி
இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு அதிகாரம் 5:7. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் வெறும் ஜெபமா மட்டும் இல்லாம நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களே நம்ம முதல்ல நம்பணும். ஏன்னா யோவான் 11:40 இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிறைய பேர் இயேசுவை தேடி அவங்களுடைய தேவைகளுக்காக வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே இயேசு சொன்னது என்னன்னா, நீ விசுவாசிச்சதுனால அது உனக்கு நடந்ததுன்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை முதல்ல நம்ம முழு மனதோட நம்பணும். இயேசுவால எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும், கண்டிப்பா செஞ்சு தருவாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த அதிசயத்தை நம்மளால ஒரு நாளும் பெற்று கொள்ளவே முடியாது. அதனால நம்ம சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நம்ம அவரை நம்பி ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த காரியங்களை இயேசு அப்பா வாய்க்க செய்வாரு. ஆமென்.